கருப்பு படம் எப்படி இருக்கு? அந்த ஒரு காட்சியை மிஸ் பண்ணாதீங்க. சூர்யா இன்னும் மெனக்கெடணும். நடிகர் மற்றும் இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்தில் சூர்யா த்ரிஷா நடிப்பில் உருவாகி பல தடைகளை கடந்து வெளியாகி இருக்கும் கருப்பு படம் ரசிகர்களின் மனங்களை கவர்ந்ததா? படம் எப்படி உள்ளது என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். கேரளாவிலிருந்து தனது மகளின் ஆபரேஷனுக்காக தமிழ்நாடு வருகிறார் இந்திரன்ஸ். வந்த இடத்தில் அவர்களது நகைகள் திருடு போகிறது. அதன் பின் நகைகளை போலீசார் கண்டுபிடித்து மீட்டு தருகிறார்கள். ஆனால் 60 பவுன் தங்க நகைகளுக்கு பதிலாக 45 பவுன்கள் மட்டுமே திருப்பி தரப்படுகிறது. மேலும் அந்த நகைகளையும் இப்பொழுது தர முடியாது, நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் போலீசார் கூறிவிடுகின்றனர். இந்த வழக்கை வக்கீல் ஆர்.ஜே. பாலாஜி எடுத்து நடத்துகிறார். ஆனால் சுலபமாக முடிக்க வேண்டிய இந்த வழக்கை வேண்டுமென்றே இழுத்தடித்து இந்திரன்ஸிடம் நிறைய ஃபீஸ் வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு 4 மாதங்களுக்கு மேல் இழுத்துக்கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் வக்கீல் ஆர்.ஜே. பாலாஜியால் நமக்கு நீதி கிடைக்காது என இந்திரன்ஸ் தெரிந்து கொள்கிறார். அப்போது இந்திரன்ஸை அடித்து, இனி இந்த வழக்கை நீ எப்படி நடத்துறேன்னு பாக்குறேன் என்று ஆர்.ஜே. பாலாஜி சவால் விடுகிறார். அந்த நேரத்தில் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கருப்புசாமியிடம் இந்திரன்ஸ் தனது வேதனையை கூறி தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க கருப்புசாமிக்கு மிளகாய் அரைத்து பூசுகிறார். பக்தரின் வேண்டுதலை ஏற்று வேட்டை கருப்பாக என்ட்ரி கொடுக்கிறார் சூர்யா. வந்தவுடன் ஆர்.ஜே. பாலாஜிக்கு தண்டனை தருகிறார். அப்போது பாலாஜி சாதுரியமாக பேசி, என்னை கொல்வது எப்படி சரியாகும்? நீங்கள் வேண்டுமென்றால் எங்களுடைய நீதிமன்றத்தையே மாற்றி காட்டுங்கள் என்று சவால் விடுகிறார். சவாலை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தை சீரமைக்க சாதாரண மனிதராக வருகிறார் கருப்புசாமி. இந்த சவாலில் கருப்புசாமி வெற்றி பெற்றாரா, இல்லை கருப்பு கோட் போட்ட ஆசாமிகள் வெற்றி பெற்றார்களா? நீதி கேட்டு வந்தவர்களுக்கு நீதி கிடைத்ததா, இல்லை தவறு செய்தவர்களுக்கு நீதி விற்கப்பட்டதா என்பதே கருப்பு படத்தின் மொத்த கதையாகும். இந்த படத்தில் கருப்பாக மாஸ் என்ட்ரி கொடுத்து திரையரங்கத்தையே திருவிழா கோலமாக மாற்றிவிட்டார் கதாநாயகன் சூர்யா. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது அன்பான ரசிகர்களுக்கு கருப்பு படம் சம விருந்தாக அமைந்துள்ளது. எமோஷனல், சண்டை, ஸ்டைல், சர்ப்ரைஸ் என்ட்ரி என நடிகர் சூர்யா பல இடங்களில் மிரட்டியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக திரையில் ஜொலித்துள்ளார். சூர்யாவுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் மலையாள நடிகர் இந்திரன்ஸ் நடிப்பு சிறப்பாக உள்ளது. கருப்பு படத்திற்கு பின் தமிழில் இந்திரன்ஸ் ஒரு ரவுண்டு வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆங்காங்கே சற்று தொய்வு, சில டெக்னிக்கல் தவறுகள், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் 2 மணி நேரம் ஆர்.ஜே. பாலாஜி நம்மை என்டர்டைன்மெண்ட் செய்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு காட்சிகளையும் ரசிக்கும்படி வைத்துள்ளார். குறிப்பாக இடைவேளைக்கு பின்வரும் ஒவ்வொரு காட்சியும் வெறித்தனமாக உள்ளது. வசனங்களும் சிறப்பாக உள்ளன. இயக்குனராக மட்டுமின்றி நடிகராகவும் இந்த படத்தில் ஆர்.ஜே. பாலாஜி அசத்தி இருக்கிறார். கத்தியை பயன்படுத்தாமல் புத்தியை பயன்படுத்தி வில்லத்தனம் செய்த பாலாஜியின் கேரக்டர் ரசிக்கும்படி உள்ளது. அதேபோல் கருப்பு என்ட்ரி தரும் போது முரட்டு எலிவேஷன் பின்னணி இசையை கொடுத்துள்ளார் சாய் அபயங்கர். குறிப்பாக கருப்பு வரும் காட்சிகளில் பின்னணி இசை திரையரங்கத்தை தெறிக்க விடுகிறது. படம் முழுக்க வேட்டை கருப்பாக சூர்யா ஆடிய ஆட்டமும், இந்திரன்ஸ், ஆர்.ஜே. பாலாஜி, த்ரிஷா ஆகியோரின் நடிப்பும், பின்னணி இசையும், ஒளிப்பதிவும், தியேட்டர் மூமெண்ட் காட்சிகள், சண்டை காட்சிகள், கிளைமேக்ஸ் கருப்பு ஆட்டம் படத்தின் பிளஸ் பாயிண்டாக உள்ளன. ஆங்காங்கே ஏற்படும் சில தொய்வுகளை தவிர கருப்பு படத்தில் பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவுமே தெரியவில்லை.